பேசுறது. ஒரு நல்ல குழந்தை இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் கொடுக்கணும் அப்படின்னா அது ரெண்டு பேரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டும் எஃபர்ட் போடணும். ஒன்று பேரண்ட்ஸ், ரெண்டாவது டீச்சர்ஸ். எந்த இடத்துலலாம் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து வேலை செய்கிறாங்களோ அங்கே மாணவர்கள் வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இது இப்போ டீச்சர்ஸோட பொறுப்பு, பேரண்ட்ஸோட பொறுப்பு நம்ம கழிச்சு கட்டிடாமல் எந்தெந்த இடத்துலலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறோமோ அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம செய்கிற சில தப்புகள் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம நிறைய மாணவர்கள்கிட்ட பேசும்போது, டேய் உங்கள் அப்பா அம்மா ஒரே ஒரு விஷயத்த மாற்றிக்கணும்னு நினச்சா நீ என்ன நினைப்ப, என்ன சொல்லணும்னு நினைப்ப அப்படின்னா 99% பசங்க சொல்கிறது என்னென்னா, என்னை தயவு செஞ்சு யாரோடையும் கம்பேர் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். இதுதான் அவங்க சொல்கிறது. காலாங்காலமாக 20-25 வருஷமாக அவங்க கேட்குற ஒரே விஷயம், யாரோடையும் கம்பேர் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். எதனால் இந்த கம்பேரிசன்? நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், நாங்கள் எங்கெங்க கம்பேர் பண்ணுறோம், அவங்க நல்லதுக்கு தானே சொல்கிறோம் அப்படின்னுவாங்க. நம்ம பல பேர் பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டிக்காக தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டு பையன் பற்றியா எப்படி படிக்கிறான், உனக்கு என்ன கேடு. ஆனால் பிறந்தப்ப அந்த பிரச்சனையே இல்லை. நாளடைவில் அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஸ்கூல் போகும்போது தான் ஆரம்பிக்குது. அதுவும் நம்ம ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த குரூப்புக்கு நான் வச்சுருக்க பேர் பிபி குரூப். யாருக்கெல்லாம் லோ பிபி இருக்கோ அவங்களாம் அந்த குரூப்பில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஐபிபி ஆகும். ஏன்னா குரூப் ஃபுல்லாக கம்பேரிசன் தான். உங்கள் குழந்தை என்ன படிக்குது, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குதா, என் குழந்தை வாங்க மாட்டேது, ஏன் வாங்கலை. வாழ்க்கையே மார்க்கு மார்க்கு மார்க்கு. நம்ம ஆரம்பிக்கிற இடம் ஸ்கூல் தான். ஸோ மை ஃபஸ்ட் ரெக்வெஸ்ட் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் நம்ம குழந்தைய இன்னொரு குழந்தையோட ஒப்பிடாதீங்க. பக்கத்து வீட்டு குழந்தையோட இல்லை, உங்கள் வீட்லேயே 2 இருந்துச்சுன்னா ஒருவேளை. ஏன்னா இப்போ இருக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது, ஒரு குழந்தை தான். சென்னையிலலாம் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்கிறோம். கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தாலே ஜாயிண்ட் ஃபேமிலி சென்னையில். இல்லைன்னா கணவன் சென்னையில் இருப்பார், ஒய்ஃப் பெங்களூரில் இருப்பாங்க, வீக்கெண்டு தான் மீட் பண்ணிப்பாங்க. தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறதெல்லாம் அபூர்வம். இங்கே அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா கோயில் கட்டி கும்பிடுங்க. ஏன்னா தாத்தா பாட்டி இருக்கிற வீடு மாதிரி ஒரு சூப்பர் வீடு கிடைக்கவே கிடைக்காது. அப்போது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் 2 பேர், நானும் என் தம்பியும் பிறந்த உடனே டிசைட் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் நான் என்ன படிக்கணும்னு. குழுக்கள் முறையில் எனக்கு விழுந்தது இன்ஜினியரிங், என் தம்பிக்கு விழுந்தது டாக்டர். ஒரு பருப்பும் வேகலை. நானும் இன்ஜினியர் ஆகலை, என் தம்பியும் டாக்டர் ஆகலை. மாணவர்கள் 2 உலக போரை சந்திக்கிறோம். ஒன்று 10th, அப்புறம் 12th. நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதுதான் எக்ஸாம், இந்த எக்ஸாம் தான் உன் வாழ்க்கையே புரட்டி போடும், நம்பாத. இதுதான், இதில் மட்டும் நீ நல்ல மார்க் எடுக்கலன்னா, நல்ல மார்க்னா எவ்வளவு, 1200க்கு 1202 மார்க்கு, 2 மார்க் ஹேண்ட் ரைட்டிங்க்கு வேற வாங்கிடுவாங்க நம்மளை. இப்போ எனக்கு இதெல்லாம் சொன்னாங்க. ரிவிஷன் எக்ஸாம் வைப்பாங்க. நார்மலாக ரிவிஷன் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதுலேருந்து ஒரு 10ஓ 20ஓ பப்ளிக் எக்ஸாமில் கூடும். ஏன்னா ஜென்ரலாக பப்ளிக் எக்ஸாமில் எழுதுறவங்க மார்க் போடுறவங்க கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க. என்ன எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் சொன்னாங்க, மிஸ்ஸஸ் அருள் மேரி, அதான் எங்கள் அம்மா பேர், யுவர் சன் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. என்னதான் தமிழ் ஆசிரியர் இருந்தாலும் இது புரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மா. அவுட்ஸ்டாண்டிங்கா, நன்றி மேடம், நன்றி மேடம். நாங்கள் அது கிடையாது. மேட்ரு என்னன்னா, இஸ் ஆல்வேஸ் அவுட் சைட் த கிளாஸ். கிளாஸ்க்குள்ளே வரமாட்டான், இப்படியே இருந்தானா இவன் தேர மாட்டான், அதான் சொல்லியிருக்காங்க. பட் காலேஜில் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு ஒரே ரீசன், எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு மந்திரம் தான். என் கிளாஸில் இருக்க அவ்வளோ பேரும் படிச்சுட்டு ஐஐடி, SSN, அண்ணா யூனிவர்சிட்டி இப்படிலாம் போனப்போ நான் ஒருத்தன் தான் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். எங்கள் அப்பா எனக்கு வாழ்க்கையிலே சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். அதுதான் உங்கள் எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். தோளில் கை போட்டு சொன்னார், தம்பி, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் குட் அட். உனக்கு எது நல்லா வருமோ அதை பற்றி மட்டும் முயற்சி பண்ணு, வராததை பற்றி ரொம்ப கவலைப்படாத அப்படின்னாரு. எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் அதே தான் சொன்னாங்க, சுஜித், யூ ஆர் குட் வித் சால்விங் பீப்புள்ஸ் ப்ராப்ளம், நாட் வித் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம். உன்னால் கணக்கு தாண்டா பெருசாக போட முடியல, ஆனால் பீப்புள் ப்ராப்ளம் சூப்பராக சால்வ் பண்ணுறேன்னு. அந்த ஒரு பாடத்தை தான் கற்றுக்கிட்டேன் நான். ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் குட் அட். நம்ம குழந்தைங்க எதில் சூப்பர்னு தெரிஞ்சு அப்பா அம்மா ஆசிரியர்கள் அந்த சைடில் வழி நடத்திட்டு போயிட்டா அவங்க தான் வெற்றியாளர்களாகிறாங்க. 71 மார்க் வாங்கின நான், இன்ஜினியரிங்க்கு தகுதியே இல்லைன்னு சொன்ன நான் மாணவர், லோயலாவில் 5 வருஷமும் கோல்டு மெடல் அடித்தேன். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் கோல்டு மெடல், பிஜிலையும் கோல்டு மெடல். சரியா? விஷயம் அதோட முடியல. இன்ஜினியரிங் படிக்க முடியலன்னு ஒரு வெறி எனக்கு. ஏன்னா என் கூட படித்த 13 ஃப்ரெண்ட்ஸில் 12 பேர் இன்ஜினியரிங் போனாங்க, நான் ஒருத்தன் தான் ஆர்ட்ஸ்க்கு போனேன். எங்கள் பக்கத்து வீட்டு பையன் சொன்னேன், அவரெல்லாம் பெரிய ஐடி கம்பெனிகள்லாம் போய் சேர்ந்துட்டார்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் 532 பொறியியல் கல்லூரியில் 6 பொறியியல் கல்லூரியை நான் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சிருக்கேன். 227 தடவை அந்த பச்சை கலர் கவுன் போட்டு இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்துருக்கேன். சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம் வரும் அந்த டிகிரி கொடுக்கும்போது. இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ஒரு பட்டியல் போட்டாங்க, இந்த அவார்டு வாங்கினார், அந்த அவார்டு வாங்கினார். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு அவார்டு வாங்குவோம். இன்னைக்கு அவார்டு வாங்குறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது, கூவி கூவி கொடுக்குறாங்க. பட் சில அவார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்கும், ஒரு பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த அவார்டு. அக்டோபர் 2, 2015 லொயலா கல்லூரியில் 4 பேருக்கு டிஸ்டிங்கிஷ் அலுமினைன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. கல்லூரியில் படித்து கல்லூரிக்கு பெருமை சேர்க்கிற 4 பேர். இந்த 4 பேரோட பேர் நான் யார் யாருன்னு சொல்கிறேன். முதல் நபர் டாக்டர் சி ரங்கராஜன், ஆர்பிஐ கவர்னராக இருந்து ஆந்திர பிரதேஷோட கவர்னராக இருந்து டாக்டர் சி ரங்கராஜன் முதல் அவார்டி. ரெண்டாவது ஐஓபி பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கோட்டீஸ்வர் ராவ். மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டாக்டர் சுதாகர் ரெட்டின்னு ஒருத்தர் வாங்கினார், மூணாவது. நாலாவது லொயலா காலேஜில் ரெக்கமெண்டேஷனில் போய் யாரை தருதலைன்னு சொன்னாங்களோ அவருக்கு கூட்டு கொடுத்தாங்க, மாற்றம் ஃபவுண்டேஷனில் செஞ்ச ஒர்க்குக்காக. சரியா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா நார்மலாக அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரவே மாட்டாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. நம்மளுக்கு எந்த பிரின்சிபல் ரெக்கமெண்டேஷனில் சீட்டு கொடுத்தாரு அந்த பிரின்சிபல் வந்திருக்காரு. அவர் இப்போ நெருங்கிய நண்பர் எனக்கு. இப்போ சொல்கிறாரு, நான் தான் அந்த ஒரு வாட்டி தப்பாக சொல்லிட்டேன், அதுக்காக நான் எல்லா மேடையிலையும் மட்டும் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னாரு. மேலே வந்துட்டு அவருக்கு சொன்னார், அம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க, கூப்பிடு அம்மாவை மேலே கூப்பிடுனாங்க. அம்மா மேலே வந்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி கட்டி அணைச்சிட்டு கணத்து பக்கத்தில் வந்தாங்க. ஏதோ ஒரு முத்தம் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா எங்கள் அம்மா காதில் என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போனாங்க, எனக்கு கேட்கல. கீழே இறங்கும்போது அப்படி என்னம்மான்னு, அங்கே பாரு அப்படின்னாங்க. அங்கே பார்க்கும்போது தூரத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியல. இறங்கி போய் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா என்னம்மா சொன்னேன்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஜூன் 23 தம்பி 1994, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த காரிடாரில் தான் நம்ம 8 மணி நேரம் நின்றோம். ரெக்கமெண்டேஷனில் வந்ததுனால நம்மளை உடனே விடலை, 8 மணி நேரம் நின்றோம், ரொம்ப அசிங்கப்பட்டோம் அன்னைக்கு. அங்கேருந்து இங்கே வரதான் தம்பி சக்ஸஸ், இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. ஓகே, லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு பாடம் தான், நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஜில் பாதை மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பேரண்ட்ஸ்னு அந்த 2 பேர் கூட நின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு கான்ஃபிடென்ஸ் வேறு எதுவுமே கிடைக்காது. அப்பா தோளில் கை போட்டு நான் இருக்கேன்டா தம்பி, அப்படி போடா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு 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 அந்த வாக்கு இருக்குது பாருங்கள், அது வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. சில டைம் அது டீச்சர்ஸ் கிட்டேருந்து வரும். எங்கள் ஸ்கூலில் எந்த டீச்சருக்கு எனக்கு பிடிக்கல, ஆனால் எங்கள் பிரின்சிபல் மட்டும் மறக்கவே முடியாது அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு. அதனால தான் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நான் கோயில் கட்டி கும்பிடணும்னு நினச்சா அது எங்கள் பிரின்சிபல் தான். அந்த ஒரு ஆசிரியர் போதும், விட்டுறாத நான் இருக்கேன் கூட அப்படின்னு அந்த ஒரு ஆசிரியர் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் போதும். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய கிஃப்ட் உங்கள் பக்கத்தில் இருக்க ஹஸ்பண்டோ அவர் உங்கள் ஒய்ஃபோ கிடையாது. நீங்கள் கையில் வச்சுருக்க குழந்தை, அவர் பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த குழந்தை, அதுதான் உங்களுக்கு பேர் சொல்லும் குழந்தையாக இருக்க போகுது. எல்லா குழந்தையும் ஒரு தனித்துவத்தோடு தான் பிறகு, இன்க்ளூடிங் த சோ கால் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஏன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் மெமரைஸ் பண்ண முடியாத ஒரு குழந்தை எப்படிங்க பாடும்? யூடியூப்ல போய் தேடி பாருங்க, வில்மா ருடால்ஃப் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் அத்லீட் இருக்காங்க, வில்மா ருடால்ஃப். இந்த குழந்தை பிறக்கும் போதே போலியோவில் அஃபெக்ட் ஆன குழந்தை, நடக்கவே முடியாது. நாங்கள் டாக்டர், அந்த குழந்தைக்கு ஓடணும்னு ஆசை. எல்லாரும் சொன்னாங்க, அவங்க அம்மாவெல்லாம் சொல்றாங்க, பைத்தியம் மாதிரி அதுதான் ஓடணும்னு நினைக்கிறேன்னு, எல்லாம் ஓட முடியாது, அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதன்னாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த கேலிபர்ஸை கழட்டிட்டு ஓடணும்னு ஆசை, பயிற்சி கொடுக்குறாங்க, ஸ்கூல் போட்டியில் கலந்துக்குது, லாஸ்ட்டாக வருது, அப்புறம் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகிறாங்க. அந்த பொண்ணுக்கு 10 வயசு வரைக்கும் கோச்சே கிடையாது, அவங்க அம்மா தான் கோச். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த குழந்தையோட எஃபர்ட்டை பார்த்து பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த குழந்தை பின்னாட்டில் என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸ்க்கு போகிறா. ஒலிம்பிக்ஸில் ஜுட்டா ஹைன் அப்படின்னு ஒரு அத்லீட் இருக்காங்க, ரஷ்யன் அத்லீட். இது வரைக்கும் யாருமே தோற்கடிக்காத ஒரு அத்லீட்டை 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 4x100 மீட்டர்ஸ் ரிலே, அதுவும் குறிப்பாக 4x100 மீட்டர்ஸ் ரிலேல அந்த குச்சி மாதிரி ஒன்று இருக்கும், பேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நிறைய டைம் அது விழுந்துடும். ஜுட்டா ஹைன் அந்த ரஷ்யன் முன்னாடி போகும்போது இவங்க வில்மா ருடால்ஃப் வாங்குற அந்த பேட்டன் கீழே விழுந்துருது. அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்காங்க, ஐ ரேன் லைக் அ மிஷின் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது கீழே விழுந்து அந்த பேட்டனை எடுத்துகிட்டு ஓடி 3வது தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தவங்க தான் வில்மா ருடால்ஃப். டாக்டர்ஸால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன குழந்தை. நம்ம குழந்தைங்கள்லையும் பக்கத்து வீட்டு குழந்தை மாதிரி, நம்ம அண்ணனை மாதிரி, தம்பியை மாதிரி நீ இருக்கணும்னு எதிர்பார்க்கறது என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். அந்த குழந்தைக்கான யூனிக் ஐடென்டிட்டி என்னன்றதை பாருங்க. குறிப்பாக ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் இருக்காங்க, எல்லாரும் சூப்பராக படிக்கணும், வாய்ப்பு ரொம்ப கம்மி.
100க்கு 100 மார்க் வாங்கணும், கீபோர்டு வாசிச்சா ஏஆர் ரஹ்மான் ஆயிடணும், பாட்டு பாடினா எஸ்பிபி ஆயிடணும். வாய்ப்பே கம்மி. அதுக்கு நம்ம ரோபோஸை தான் பெற்றுக்கணும். ஒரு குழந்தை, சில குழந்தைங்க ஏர்லியாக ப்ளூம் ஆகும், சில குழந்தைங்க கொஞ்சம் லேட்டாக தான் ப்ளூம் ஆகும். ஐ எம் லேட் ப்ளூமர். இப்போ என் பையன் இன்னைக்கு 18 வயசு, அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அவனோட பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் 6ஆம் கிளாஸ் நடந்த மீட்டிங்கை மறக்கவே மாட்டேன். அவனுக்கு வந்து இந்த SUPWன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, நம்ம பேப்பர்லாம் ஆரிகாமி ஒர்க் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது அவனுக்கு. அவன் கிரிக்கெட் பிளேயர். ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தான் என்கிட்ட, அப்பா பேப்பரில் பாஸ்கெட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, செஞ்சு கொடுனா. நான் சொன்னேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. கிளாஸில் போனால் 2 நாள் கழிச்சு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போனால் அழகாக ஒரு பேப்பர் பாஸ்கெட் இருக்குது. அவன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? நான் அந்த கிளாஸ் டீச்சர் கேட்டேன் இது அவன் தான் பண்ணானான்னு. சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சார் உங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்ட்டு. நார்மலாக லாஸ்ட் ரோவில் உட்கார்ற நம்மால் அந்த பீரியடுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து உட்காந்துட்டார். மிஸ் வந்து ஏதாவது ஒரு பேப்பர் யாராவது கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல, இவர் அவரோட பேப்பரை கொடுத்துட்டார். ஸோ டெமோவே மேம் தான் செஞ்சுருக்காங்க, பாதி கூட அவங்க பின்னிட்டாங்க, மீதியை இவர்கிட்ட பண்ண கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தான் வராத. உட்காந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துருக்குது, ஏய் தியா இது கொஞ்சம் செஞ்சு கூட, நான் மேம் பண்ணும்போது நான் பண்ணல, எனக்கு வரல அப்படின்னு. அந்த பொண்ணு மீதியை பண்ணியிருக்குது. கடைசியில் அந்த கூடை இப்படி வெளியில் வரணும், அதான் இருக்கிறதுலே கஷ்டம். அது அந்த பொண்ணுக்கும் வரல. இந்த கூடையை ஸ்டாஃப் ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கார். எடுத்துகிட்டு போய் எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க இல்லாத டைமில் இன்னொரு டீச்சர்கிட்ட போய் மேம் சொல்லி கொடுத்தாங்க, நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் எனக்கு பண்ண தெரியல, நீ கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு. அவங்க அதையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் நம்மால் கையே வைக்கல, கூட ரெடி. இது அந்த டீச்சருக்கும் தெரியுது. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, சார் இது நம்ம கையே வைக்கல சார், 3 பேர்கிட்ட இந்த வேலையை கொடுத்து செஞ்சுட்டான், ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது, அவன் கேட்டால் யார் வேணால் செஞ்சு கொடுக்குறாங்க, நோகாமல் நொங்கு எடுக்கிறதுன்னு குட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் சார் அப்படின்னாங்க. எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. நாங்கள் மேடம் நான் HRன்னு சொன்னேன். கரெக்ட் சார், அங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நாங்களும் அப்படி தான், அப்படியே வேலை வாங்கிடுவோம் எல்லாருக்கிட்டே இருந்தோம். ரைட்? ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது. நம்ம சில குழந்தைங்க பாருங்கள், ஒரு பொம்மை கொடுத்தீங்கன்னா அக்கு வேறு ஆணி வேறைய பிரித்து மேய்ஞ்சி திருப்பி அசம்பிள் பண்ணணும். சில குழந்தைங்களால் ஒரு ஓவியம் வரையணும், கிளாஸ் பெயிண்டிங் வரையணும்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைய முடியும். கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம குழந்தைக்கு என்ன வருது, என்ன பிடிச்சிருக்கு, என்ன விளையாட்டு பிடிச்சிருக்கு, என்ன ஸ்கில் இருக்குது, அதை நோக்கி இருந்துச்சுன்னா அதை நம்ம டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது தான் சூப்பரான கெரியர் கவுன்சிலிங் கிடைக்கும், அவங்களோட கெரியர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களை விட்டுட முடியாதுல்ல. இப்போ நம்மள எல்லாருக்குமே கையில் ஒரு கொல்லிக்கட்டைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்னது? இது சில பேர் வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, மொபைல் ஃபோன். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இதில் எத்தனை பேர் கடைசியாக பார்க்குற விஷயம், நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்க்குறது மொபைல் ஃபோன் தான் நான் பார்ப்பேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். போய் சொல்லாமல் சொல்லணும், இல்லை சாமி கண்ணை குத்திரும். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும். ஓகே, காலையில் எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா மூஞ்சிலாம் இல்லை, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மூஞ்சிலாம் இல்லை, முதல்ல தேடுறது ஃபோன் தான். கை தூக்குங்க. வெரி குட். வெல்கம் டு த வாட்ஸ்அப் கிளப். நம்மலாம் வாட்ஸ்அப்பிட்டிஸ் அப்படின்னு ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கோம். இது கொரோனா விட கொடிய நோய். கொரோனாவில் இருமல் வரும், காய்ச்சல் வரும், ரொம்ப மோசமாக போனால் உயிர் போயிடும் அப்படின்லாம் இருந்துச்சு. இது என்னன்னா நம்மளை மூளையை மந்தமாக்கிடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த வாட்ஸ்அப் பார்க்குறமே நம்மளுக்கு யார் அனுப்புகிறா? இத்து போன யாராவது ஒரு பூவை போட்டு குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இல்லைனா இதை 7 பேருக்கு உடனே அனுப்பு, இல்லைனா ரத்தம் கக்கி செத்துருவேன், நம்மளுக்கு எதுக்கு வம்பு, அனுப்பிச்சி வச்சுருவோம். இது 7 பேருக்கு அனுப்பிச்சா உனக்கு நல்ல பலன் கிடைக்கும், அனுப்புவோம். 7 பேருக்கு என்ன 700 பேருக்கு அனுப்புகிறேன். இப்போ ஒரு கும்பல் சுற்றுது, உண்மையான மரத்தமிழனாக இருந்தால் இதை அனுப்புடா அப்படின்னு. ஐயோ நம்மளுக்கே டவுட் வந்துடுது, அனுப்பி வை அப்படின்னு. ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு குரூப்பில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக இருக்கிறோம். இது ஏன் சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸ் தான் அட் சம் ஸ்டேஜ். நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க கற்றுக்குறாங்க. இன்னைக்கு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு விஷயம்தான், அவர் எபிலிட்டி டு ஃபோக்கஸ். ஒரு விஷயத்தில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுதான் நம்மளுக்கான சாபக்கேடு. எத்தனை பேர் ஒளியும் ஒளியும்னு ஒரு ப்ரோக்ராம் டிவியில் பார்த்துருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. நல்லா ஞாபகம் இருக்கா? அந்த வாரம் ஃபுல்லாக உருப்படியாக பார்க்குற ஒரே ப்ரோக்ராம் ஒளியும் ஒளியும் தான். ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டில் டிவி இல்லைனா கூட பக்கத்து வீட்டு டிவியில் போய் உட்காந்து பார்த்துருப்போம். 7:35க்குன்னு அந்த ப்ரோக்ராம் போடுவோம். 7:30க்கு சோபனா ரவி வந்து நியூஸ் வாசிப்பாங்க. அவங்க கட்டியிருக்க சாரி நல்லா இருக்குல்ல இந்த சாரி அப்படின்னுவோம்.
அப்புறம் 7:35க்குன்னு ஒளியும் போடுவாங்க. என்னைக்காவது 7:35க்கு பாட்டு போட்டிருக்கானா? 25 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் 8 மணி வரைக்கும். வாஷிங் பவுடர், நிர்மா, உங்க ஆயா வீட்டில் கூர்மா, அதெல்லாம் வரும். எல்லாம் பார்த்தோம். நம்ம 25 நிமிஷம் குடும்பத்தோட உட்காந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். 6 பாட்டு வரும். இன்னைக்கு நம்ம பசங்க கிட்ட கேளுங்க, சன் டிவியில் சிறப்பு திரைப்படம், திரைக்கு வந்து சில மாதங்களே ஆனேன்னு படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்ன பண்ணுவோம்? டபக்குன்னு அடுத்த சேனல் விஜய் டிவி, அப்புறம் விஜய் டிவிலேருந்து ஜி டிவி, ஜி டிவிலேருந்து கலர்ஸ் டிவி. அவனை போய் கேட்டு பாருங்க, என்னடா படம் பார்த்தேன்னு. 4 மணி நேரம் பார்த்தேன், ஆனால் என்ன பார்த்தேனே தெரிலன்னு. அவ்வளோதான் நம்மளால ஃபோக்கஸ். என்டர்டெயின்மெண்ட்டை கூட நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியல. சில குழந்தைங்க வீட்டுக்குள்ளே போச்சுன்னா, ரூம்குள்ளே போச்சுன்னா படித்து முடிச்சுட்டு தான் வெளில வரும். இப்போ என்ன மாதிரி கடவுள் படைத்த அரிய வகை ஜீவன்கள் நாங்கள்லாம். என்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே ரூம்குள்ளே இருக்க முடியாது. எங்கள் அம்மா என்னை உள்ளே போட்டி ஒழுங்காக படிச்சுட்டு வெளில வா அப்படின்னுவாங்க. 10 நிமிஷத்தில் வெளில வருவேன். என்னடா அப்படின்னாங்க, தண்ணி. அது ஒரு பாட்டில் எடுத்து அங்கே வச்சுக்கலாம், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். தண்ணி. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி வருவோம். இப்போ என்ன? பாத்ரூம். தண்ணி குடிச்சா பாத்ரூம் போகணும்ல. அப்புறம் ஒரு 10 நிமிஷங்கள் திருப்பி வரும். இப்போ என்னடா, காலிங் பெல் யாரோ அடித்தாங்க. நார்மல் டேயில் காலிங் பெல் லொல்லுன்னு அடித்தாலும் நம்ம போய் திறக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி காலிங் பெல் அடித்தாங்கன்னுவோம். இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு நீ அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஏன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல நம்மளால. இப்போ 10 நிமிஷம் தான் ஒரு குழந்தையால படிக்க முடியும்னா, அதை போய் 1 மணி நேரம் உட்காந்து படிக்க வைக்கிறது வேலைக்கு ஆகாது. அப்போ 10 நிமிஷத்தை 15 நிமிஷம் ஆக்க முடியுமா? 15 நிமிஷத்தை 20 நிமிஷம் ஆக்க முடியுமா? உங்கள் குழந்தைக்கான லேர்னிங் ஸ்டைல் என்னன்றதை டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை நோக்கி பயணம் இருந்தால் இன்னும் சூப்பர். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிடுறேன், உங்களால் எவ்வளவு நேரம் ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாவீங்க லேட்டர். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே your ability to focus on one single activity is becoming a rare commodity. அது நடக்கவே மாட்டேங்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெசேஜ், படிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, the power of education. இதோட மதிப்பு வந்து நம்மளுக்கு வந்து படிக்கும் போது தெரியவே மாட்டேங்குது. இல்லை சக்தி நிறுவனம், சக்தி மசாலா பண்ணுற அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கான ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தாம்மா அது, பவர் ஆஃப் எஜுகேஷன். இதோட மதிப்பு எப்போ தெரியும்னா, நீ படிப்பை முடிக்கும் போது தான் தெரியும். படிப்பு முடிக்கும் போது தான் தெரியும். பெண்கள் ஏன் படிக்க வேண்டும், இல்லை நிறைய பெண் குழந்தைங்க இருக்கீங்க, பெண்கள் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பில் நான் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க சன் டிவியில். நிறைய கண்டென்ட் எடுத்துட்டேன். அப்போது யோசித்தேன், எங்கள் அம்மாச்சி ஏன் படிக்க வச்சாங்க? ஆண்டாவூரின்னு ஒரு ஊர், தேவகோட்டை பக்கத்தில் ஒரு குக்கிராமம். அதில் 1972 73 எங்கள் அம்மாவை திண்டுக்கலுக்கு ஹாஸ்டலில் அனுப்பிச்சு படிக்க வச்சுருக்காங்க எங்கள் பாட்டி. அந்த ஊரில் 8ஆம் கிளாஸ் மேலே யாரும் படித்ததே கிடையாது அது வரைக்கும். அப்போ எங்கள் பாட்டியை போய் நான் கேட்டேன், எங்கள் அம்மாவை ஏன் படிக்க வச்சு அப்படின்னு. இவ்வளோதான் கேள்வி, எங்கள் அம்மாவை ஏன் படிக்க வச்சிங்க. எங்கள் பாட்டி மாடுக்கு பால் கறந்துக்கிட்டே என் முகத்தை கூட பார்க்காம சொன்ன ஒரே பதில், ஏன்னா உங்கள் அம்மாவும் என்ன மாதிரி சாணி எல்லக்கூடாதுல்ல, அதனால தான் படிக்க வச்சேன் அப்படின்னாங்க. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு. உங்கள் அம்மாவும் என்ன மாதிரி சாணி எழுதிடக்கூடாதுல்ல தம்பி, அதனால தான் படிக்க வச்சேன். எங்கள் அம்மா படித்ததுனால தான் டீச்சர் ஆனாங்க, டீச்சர் ஆனால தான் சென்னைக்கு வந்தாங்க வேலைக்கு, எங்கள் அப்பாவை பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி நான் எஜுகேஷன். வீட்டில் ஆண் மகன் ஒரு பையன் படிக்கிறதுக்கும் பெண் குழந்தை படிக்கிறதுக்கான ஒரு வித்தியாசம் இருக்குது. வீட்டில் ஒரு பெண் குழந்தை படித்தா அதோட அடுத்த தலைமுறையே படிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பவர் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ், ரைட்? இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, மாற்றம் அறக்கட்டளைன்னு ஒன்று நடத்திட்டு இருக்கோம். 2013 குழந்தைங்க படிக்கிறாங்க. இதில் 80% யாருன்னு பார்த்தா கேர்ள் சில்ட்ரன், பெண் குழந்தைங்க தான். மாற்றம் ஆரம்பிக்கிறது வந்து இப்போ மேடம்க்கெல்லாம் பெரிய நிறுவனம் நடத்துகிறாங்க, அதை விட பெருசாக சேரிட்டி பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அது மாதிரி எந்த இன்டென்ஷனும் கிடையாது. 2013 வரைக்கும் நல்ல ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலாக இருக்கணும், நிறைய ஊர் போகணும், நிறைய பேசணும், நிறைய சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் மேலே ஒருத்தர் இருக்கார்ல, கடவுள்னு ஒருத்தர், ஹீ டிசைட்ஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. மதுரையில் ஒரு ஈவெண்ட்டில் இது மாதிரி ஒரு கல்லூரி ஒரு கெரியர் கவுன்சிலிங் ஈவெண்ட்டில் நான் பேச போயிருந்தேன். என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது அந்த நாளிதழோட எடிட்டர் வந்தார். வந்துட்டு என்கிட்ட கேட்டார், சார் வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிறா, உள்ளே வர மாட்டேங்கிறா, ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்கணுன்றா, அர்ஜென்ட்டில் இருக்கா போகிறதுக்கு, கொஞ்சம் என்னன்னு வந்து கேட்குறீங்களான்னு. நான் வெளில போய் பார்க்குறேன், ஒரு சின்ன பொண்ணு நோட் புக்கை அப்படி செஸ்டோட வச்சுருக்கா. அவள் போட்டிருக்க சல்வார் கமீஸ் நம்ம யாரும் இங்கே போட மாட்டோம்.
அது யாரோ அவளுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் தெரியுது. கொஞ்சம் அழுக்காக இருக்கு, தோல் பட்டை இங்கே இல்லை, இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ யாரோ பெருசாக கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ் அவளுக்கு. மதுரை தமிழில், அழகான தமிழில் என்னை பார்த்து கேட்டா, அண்ணே நீங்கள் நிறைய விஷயம் பேசுனீங்க, சில விஷயம் புரிஞ்சுது, சில விஷயம் புரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. படிக்கணும், படித்தா உடனே வேலை கிடைக்கணும், அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்க அப்படின்னா. என்கிட்ட யாருமே டக்குன்னு அவ்வளோ டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டது கிடையாது. நான் கேட்டேன், நீ என்ன பண்ணுறேன்னு. ஆனால் நான் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை. அம்மா இறந்துட்டாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அப்பா முழு நேரம் குடி. நான் சம்பாதிக்கிறதுலேருந்து அப்பா பைசா எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ நான் கேட்டேன், நீ சம்பாதிக்கிறியா, என்ன பண்ணுறேன்னு. 4 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன், தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன். இப்போ நான் சொன்னேன், உன்னோட டெய்லி ஸ்கெடியூல் சொல்லு அப்படின்னு. டெய்லி 3 மணிக்கு எந்திரிக்குமா அந்த குழந்தை. 3 மணிக்கு எழுந்தால் முனிவன் சொல்லுவாங்க. 3 மணிக்கு எழுந்திரிச்சு அவள் சொல்கிறான், 3லேருந்து 5 மணி வரைக்கும் படிப்பேன்னா 5லேருந்து 6 சமையல் செஞ்சுட்டு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 2 வீட்டில் வேலை செய்வேன். திருப்பி சாயங்காலம் அதே மாதிரி 11 மணிக்கு நைட் படுப்பாலாம் படித்து முடிச்சுட்டு. நான் கேட்டேன், எவ்வளோமா மார்க் வாங்கினேன்னு. அண்ணே 1174 மார்க் வாங்கினேன்னா 1200க்கு 1174 மார்க்கு வாங்கிட்டு என்ன படித்தா வேலை கிடைக்கும்னு கேட்குறா. இப்போது நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் உதவின்னு வந்து கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க எல்லாரும் யாருக்கா உதவி பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ரோட்டில் யாரோ ஒருத்தர் யாசகம் கேட்குறாருன்னா அவருக்கு 1 ரூபா கொடுத்தாலும் அது உதவி தானே. நம்மள பெரும்பாலானோர் முதல்ல என்ன பண்ணுவோன்னா, வாலெட் எடுத்து பைசா கொடுப்போம். என்ன பைசா இருக்கோ அதை எடுத்து கொடுப்போம். நானும் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு அவகிட்ட பைசா கொடுக்கணும்னு தோணவே இல்லை. நான் என்ன பண்ணேன், என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, 1 வாரத்தில் என்னை கூப்பிடு, இல்லை நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்ட்டா ஓனரோட நம்பர் வாங்கிட்டேன். இந்த பொண்ணோட இமேஜ் எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. நான் அடுத்த ஊருக்கு பேச போகிறேன், திருப்பி வருது. இந்த பொண்ணுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? அப்போ ஒரு விஷயம் தோணுது, நான் இன்ஃபோசிஸில் வாங்குற சம்பளத்தில் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும்னா கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும். ஆனால் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அன்றைக்கி என் தலையில் இன்னொரு கேள்வி தோணுச்சு. ஒரு குழந்தைய படிக்க வச்சிருவேன், இது மாதிரி பல குழந்தைங்க என்ன பண்ணுவேன்னு கேட்டுச்சு. இந்த பொண்ணோட பேர் மலர்கொடி, மலர், சரியா? மலர் மாதிரி மற்ற பசங்களை என்ன பண்ணுவேன்னு அப்போ யோசிச்சு பார்த்தேன். அது வரைக்கும் எனக்கு என்ன நல்லா வரும், மேடையில் போய் ஊராக பேசியிருக்கேன், காலேஜாக பேசியிருக்கேன், அத்தனை காலேஜ் சேர்மன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு நான் ஒரு உதவியும் கேட்டது கிடையாது. வெக்கத்தை விட்டு ஒரே ஒரு காலேஜுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன், எனக்கு ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சீட் கொடுங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குற ஃப்ரீ சீட்டுக்கு நான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறேன்னு கேட்டேன். அந்த பக்கம் கேட்ட நல்ல மனுஷன் என்ன பண்ணார், ஒரு சீட் என்ன, நான் 20 சீட் தரேன், எனக்கு இது மாதிரி பண்ணணும்னு ஆசை, எப்படி ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும்னு தெரியல, 20 சீட் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ கேட்டது 1, கிடைச்சது 20. ஆர்ஜே பாலாஜி என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், இப்போ டிவி ஆக்டராக இருக்கார். அவர் தான் சொன்னார், ரேடியோவில் இதை பற்றி பேசு அப்படின்னார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் மாற்றம் ஃபவுண்டேஷன். ஒரே ஒரு குழந்தைக்கு சீட்டு கேட்க போய் கிடைச்சது 20 போய், இந்த மாடலில் வச்சு நம்ம ஏன்டா அடுத்தவங்களை கேட்கக்கூடாதுன்னா எல்லா காலேஜையும் கேட்டு சீட்டு வாங்குகிறோம். அன்றைக்கி தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு ஒரு உதவின்னு போய் கேட்கணுன்னா தான் கூனி குறுகி கேட்கணும். யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தருக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம குரலில் ஒரு கம்பீரம் இருக்குது. எந்த குழந்தை வீட்டு வேலை செஞ்சு தம்பி தங்கச்சியை படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இன்ஜினியரிங் சேர்ந்தாலோ அந்த குழந்தை இன்னைக்கு அமேசான் ஒரு நிறுவனத்தில் ஆண்டுக்கு 27 லட்சம் ரூபா சம்பளம். இன்னைக்கு பெங்களூரில் இருக்க அந்த பொண்ணு 27 லட்சம் ரூபா. எனக்கு கிடைச்ச கிஃப்ட்லேயே அவள் கொடுத்த கிஃப்ட் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். முதல் மாத சம்பளத்துலேருந்து எனக்கு 4 சட்டை வாங்கி அனுப்பிச்சிருந்தா. அவங்க அப்பா 2வது வருஷம் படிக்கும்போது இறந்துட்டார். 4 சட்டை வாங்கி அனுப்பிச்சிட்டேன். அது லெட்டர் எழுதியிருந்தா, அண்ணா அப்பா இருந்தால் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன், அந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் குழந்தை. இன்னைக்கு 2013 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்புன்றது இருக்குல்ல, அது வந்து சான்ஸே கிடையாது. அதனால சொன்ன படிப்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி. நான் ஏழையாக இருக்கேன், நீ பணக்காரனாக இருக்க, நீ கொடு நான் வாங்குறேன், நாட் த ரைட் அப்ரோச். இப்போ எங்களோட ஈவெண்ட் ஒன்று முடிஞ்சுது, சங்கமம்னு ஒரு ஈவெண்ட் முடிஞ்சுது. அதில் அலுமினைலாம் வந்திருந்தாங்க, மாற்றமில் படித்த முன்னாள் மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ நைட் டின்னர் சாப்பிடும்போது நான் உட்காந்துட்டு அவங்கள பார்த்து கேட்டேன், படித்து முடிச்சு வேலை கிடைச்ச பிறகு உங்களுக்கு என்ன மாறி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு பெண் குழந்தை என்னை பார்த்து சொல்கிறேன், அண்ணா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, இப்போலாம் நான் ஹோட்டலுக்கு போனால் வலது பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்குறதே கிடையாது, இடது பக்கம் எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை தான் நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா. வலது பக்கம் என்ன இருக்கும், ரேட் இருக்கும். அவள் சொல்கிறா, எங்கள் அப்பா என்னை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார்னா தம்பி தங்கச்சி எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவார்,
மசால் ரோஸ்ட், பன்னீர் மசாலா அப்படின்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த ஹோட்டலில் இட்லி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னுவார். ஏன்னா அப்பா கிட்ட இட்லி வாங்குறதுக்கு மட்டும்தான் பைசா இருந்திருக்கு அன்னைக்கு. இப்போ எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனால் வலது பக்கம் என்னன்னு பார்க்கறது இல்லைனா எது பிடிச்சதோ ஆர்டர் பண்ண முடியுது, ஏன்னா சம்பாதிக்கிறேன். இன்னொரு பொண்ணு சொல்கிறா, சல்வார் கமிஸ் வாங்கினா ரேட்டு பார்க்க மாட்டேறேன், நான் இப்போது பிடிச்சதை வாங்குறேன்றா. இன்னொரு பொண்ணு சொல்கிறா, நான் படித்த ஸ்கூல்லேயே ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டினேன்னா அவங்க அம்மா வந்து என் கையை பிடிச்சிட்டு நீ தெய்வம் மாதிரிமா அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் நான் கொடுக்கறதோட அருமை என்னன்னு புரியுது. இதெல்லாம் தாண்டி ஒரு பையன் சொன்னான், அண்ணா இதெல்லாம் ரைட்ண்ணா, நான் படித்தாதானா மரியாதை எங்கள் ஊரில் அப்படின்னா. சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாவை யாருமே மதிச்சது கிடையாது, எங்கள் ஊரில் சொந்தக்காரங்களே மதிச்சது கிடையாது. இன்னைக்கு டாக்டர் வீடுன்றாங்க, என் வீடு தான் டாக்டர் வீடுன்றாங்க. என் ஊரில் பசங்களை எல்லாரையும் பன்னீர் அண்ணா வீட்டில் போய் பாரு, டாக்டர் பன்னீர் செல்வம் அவன் பேர், பன்னீர்செல்வம் வீட்டுக்கு போய் பாரு, அவங்க கெரியர் கைடன்ஸ் கொடுப்பான்றாங்க. படித்தாதானா ஐடென்டிட்டி அப்படின்னா. அப்போ இங்கே இருக்கிற மாணவர்கள் நீங்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான், இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருப்பீங்க. படிப்பு கொடுக்குற ஐடென்டிட்டி வேற எதுவுமே கொடுக்காது, வேற எதுவுமே கொடுக்காது. இறுதியாக ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சிடுறேன். இவ தான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்டோட பேர் ராணி தேவி. 2016 எங்களை மீட் பண்ண வந்தா. மெட்ராஸ் வெயில் 42 டிகிரி வெயிலில் செருப்பு போடாமல் வந்து நின்று இருந்தா. நான் அந்த ரோட்டில் செருப்பு போடாமல் என்னால் இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல. ராணி தேவியோட கதை என்னன்னா, அவங்க ஊரில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூல், 9th அப்புறம் அவங்க ஸ்கூலில் இல்லை. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஜி டிவியில் அயலின்னு ஒரு சீரீஸ் வருது. நீங்கள் வாரிசு, அதுக்கப்புறம் என்ன இந்த துணிவு இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, பார்க்கலன்னா கூட ஒன்றும் நீங்கள் மிஸ் பண்ண போகிறது கிடையாது. அயலின்ற அந்த ஒரு சீரீஸ் பாருங்கள், குறிப்பாக பெண் குழந்தைங்க பாருங்கள், ஆண் பசங்க இருந்தீங்கன்னா, ஆம்பளை பசங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். படிப்பதன் முக்கியத்துவம் அந்த சீரீஸ் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ராணி தேவியை வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பக்கத்து ஊரில் போய் படிச்சுட்டு வரணும். பக்கத்து ஊர் 16 கிலோமீட்டர் நடந்து போகணும், முந்திரிக்காடு வழியாக. டெய்லி 32 கிலோமீட்டர் நடந்து போய் 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் அந்த குழந்தை. அந்த பொண்ணுக்கு கை கொடுக்குறேன், கை கொடுத்தா ஒரு பொம்பளை பிள்ளை கை கொடுத்த மாதிரி இல்லை, அறுக்குது கை, இந்த இடம் காய்ச்சி போயிருக்கு. நான் கேட்டேன், ராணி உன் விரல் ஏமா அப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் அது ஒன்றும் இல்லை, நான் பீடி சுருட்டுறதுனால விரல் அப்படி இருக்கு. ஒரு நாளைக்கு 2000 பீடி சுருட்டுனா 125 ரூபா பைசா கிடைக்குமா. வீட்டுக்கு போகிறேன் வெரிஃபிகேஷனுக்கு, கரண்ட் இல்லை அவங்க வீட்டில். நான் கேட்டேன், கரண்ட் இல்லாமல் எப்படிமா படிக்கிறேன் அப்படின்னு. அண்ணே அதுக்கு ஒரு பதில் சொல்கிறா சிரிச்சுக்கிட்டே. நார்மலாக கரண்ட் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு, அண்ணே லைட்டு போட்டால் எல்லாம் தெரியுது, தெரியும், மண்ணெண்ணெய் விளக்கு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தானே தெரியும் அப்படின்னா. எனக்கு தேவை என்னோட ஃபிசிக்ஸ் புக்கு, என் கெமிஸ்ட்ரி புக்கு லெஃப்ட் சைடில், இந்த பக்கம் இந்த பீடி, இந்த பக்கம் புக்கை படிச்சுக்கிட்டே நான் இந்த பக்கம் பீடியை சுருட்டுவேன் அப்படின்னா. எதுக்கு ராணி ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தெரியுமா? அந்த மண்ணெண்ணெய் விளக்கில் இந்த பக்கம் 2000 பீடி சுருட்டி, பீடி நாத்தம் கையில், இந்த பக்கம் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்து பப்ளிக் எக்ஸாமில் 3 பேப்பர்லையும் 200க்கு 200 வாங்கினா ராணி. 200க்கு 200. சென்னையில் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் பிரபலமான கல்லூரியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாச்சு. சூப்பரான வேலையும் கிடச்சிருச்சு. அவங்க ஊரில் ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. ராணி ஐடி கம்பெனியில் சேர்ந்ததுனால கிடையாது. அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் சொன்னார், ராணி என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான்னு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு. நான் ஊரில் அந்த ஊருக்கு போகிறேன். அவர் சொன்னார், ராணியோடையே வாங்க அப்படின்னு. ஊருக்கு இறங்கி உள்ளே நடந்து போனால் எப்பெல்லாம் ராணி காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வராலோ அந்த ஊரே வெளில வந்து நிற்கிது. அந்த குட்டி குட்டி பசங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ராணியை. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ராணி கிட்ட, அக்கா உன் காலேஜ் ஃபோட்டோ காமி, நீ வேலை செய்கிற கம்பெனி ஃபோட்டோவை காமி. அதில் ஒரு பொண்ணு கேட்குது, உங்கள் கம்பெனியில் இவ்வளோ கலர் டிவியா அப்படின்னு. எது? லேப்டாப் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இவ்வளோ கலர் டிவி இருக்குதா அப்படின்னு. அந்த ராணியை திண்ணையிலேயே உட்கார வச்சிடுறாங்க, உள்ளே கூட்டு போக மாட்டுறாங்க. அவ்வளோ பேர் வந்து படிப்பை பற்றி தான் கேட்குதுங்க. எதுக்காக அந்த பாராட்டு விழான்னா, ராணியை பார்த்து இன்னைக்கு 47 பெண் குழந்தைங்க அந்த பக்கத்து ஊருக்கு போய் படிச்சுட்டு வராங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, போய் படிச்சுட்டு வாங்கன்னு. இப்போ அந்த ஊரில் ஸ்கூலும் கட்டுறாங்க, இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதுதான் ஒரே ஒரு பெண் குழந்தை படிக்கணும்னு நினச்ச மாற்றம். நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளை யார் பார்க்குறா? ஹீரோ ஹீரோனை தானே பார்க்குறாங்க, நம்மளை யார் பார்க்குறான்னு? எவ்ரிபடி இஸ் வாட்சிங் யூ, சம்படி இஸ் வாட்சிங் யூ. நீ படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் நீ ஒரு முன்மாதிரியாக நீ வெளியில் போயிட்டேன்னா உன்னை காமிச்சு தான் உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த அக்கா பாரு இங்கே போயிட்டாங்க, அந்த அக்கா மாதிரி படி. ஏன்னா இன்னைக்கு குழந்தை திருமணம் திருப்பி இந்த 18 வயசுக்குள்ளே நடக்கிற திருமணம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா அற்பமான ஒரு வேலைக்காக கிடையாது.
எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் த மைண்ட், எஜுகேஷன் இஸ் டு ஓப்பன் யுவர் ஹார்ட். எந்த எஜுகேஷன் ஓப்பன்ஸ் யுவர் ஹார்ட், எம்பதி அப்படின்ற ஒரு விஷயம் வளருதோ, நீ சிறந்த குடிமகனாகிறதுக்கு சான்சஸ் அதிகமான சான்சஸ் இருக்கு.